வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கோர் வேல்யூஸ். அன்னைக்கே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன, இரட்டை சுடருக்கு வந்து அது எதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஏன் வந்து அதை செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கோர் வேல்யூஸ் தான் வந்து உங்களுடைய வெளியில் இருக்கிற டிவைன் மேஸ்குலினோ இல்லை டிவைன் மேஸ்குலின் வந்து டிவைன் ஃபெமினைனுக்கும் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் வந்து ஒன்போல இருக்கிற, அதாவது நம்மளுடைய ஆத்மாவின் அடித்தள உண்மை, அடித்தளத்தை வந்து நன்றாக அண்டர்லைன் பண்ணணும். சரிங்களா? ஆத்மாவின் அடித்தள உண்மைகள் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆத்மாவை வந்து உங்களுக்கான ஒரு திசையை காட்டும். சரிங்களா? அந்த அந்த அதாவது எது உண்மை, எது அன்பு, எது தெய்வீகம் என்று உணர வைக்கும் உங்களுடைய உள் மதிப்பு அது. சரிங்களா? இது வந்து உள்ளே இருக்கும். இதை வந்து வெளியில வந்து உடலாலும் மனம் எல்லாமே வாழ்க்கை சூழல் மாறினாலும் இந்த சோலோடைய இது இருக்குதுல்ல, இந்த சோல் காம்பஸோட இது வந்து மாறவே மாறாது. சரிங்களா? அடித்தளத்தில் நீங்கள் அதுதான் வந்து உங்களுடைய கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த இரட்டை சுடர் பயணத்துல வந்து முக்கியமான ஒரு கோர் வேல்யூஸ் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த இதெல்லாம் வந்து எல்லாருடைய ஆத்மாவின் ஒரு உள் இதில், அதாவது அடித்தளத்தில் இருக்கிற ஒரு கோர் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கான கோர் வேல்யூஸை வந்து நீங்கள் எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ தியானம் பண்ணும்போது இப்போ ஒரு டிவைன் ஃபெமினைனாக இருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ள வந்து ஆராய்ச்சி பண்ணி பண்ணி உங்களுடைய டிவைன் மேஸ்குலினுடைய, அதாவது உள்ளுக்குள்ளே நான் சொல்கிறது, சரிங்களா, அந்த சோலோடைய எந்த கோர் வேல்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். மனதால் இது வந்து எழுதக்கூடாது. சரிங்களா? எனக்கு அந்த ஆசை இருக்குது, அதனால் என்னை வந்து இப்படி பார்த்துக்கணும், அதனால் என்னோட ட்வின்னும் வந்து என்னை எப்படி பார்த்துக்கணும், எனக்கு இந்த ஆசைகள் இருக்குது, இதை வந்து அவங்க நிறைவேற்றணும், இதெல்லாம் வந்து கோர் வேல்யூஸ் கிடையாது. அதான் நான் சொல்கிறது என்னென்னா, இடம், மனம், வாழ்க்கை சூழல் எது வந்து மாறினாலும் மாறாதது தான் வந்து கோர் வேல்யூஸ். சரிங்களா? ஸோ முக்கியமாக என்ன கோர் வேல்யூஸ் இருக்குன்னா, உண்மை உணர்வு ரெண்டு பேருக்குமே. சரிங்களா? உண்மையான உணர்வுகளை வந்து அதை வந்து வெளிப்படுத்துவாங்க ரெண்டு பேருமே. ஸோ போலி முகமூடி இல்லாமல் வந்து நான் யார் அப்படிங்கிறத ஒரு இதை வந்து வெளிக்காட்டும் நிலை வந்து உண்மை உணர்வு. இது வந்து ரெண்டு பேருமே எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான இரட்டை சுடருக்கான ஒரு கோர் வேல்யூஸ். அதாவது நம்ம வெளியே சொல்றது கிடையாது, இது உள்தன்மையில் சோல் லெவலில் உண்மையான நான் யார் அப்படிங்கிறதை வந்து நம்மளோட உணர்ச்சிகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும், இதை வந்து மறைக்காமல் ரெண்டு பேருமே வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கோர் வேல்யூ. அடுத்தது என்னென்னா அன்கண்டிஷனல் லவ். இதெல்லாம் காமன் கோர் வேல்யூஸ், எல்லாத்தோட சோல் இதுக்கும் வந்து இருக்கும். இப்போ அதை எதிர்பார்ப்பு வந்து அவங்ககிட்ட வந்து அவ்வளவா வந்து இருக்காது. ஆன்மாவின் உள்ளுக்குள்ள வந்து வெளியே வந்து சண்டை போட்டு என்ன பண்ணாலும் அந்த ஆன்மாவின் அன்பு வந்து என்னைக்குமே என்ன பண்ணாது, செலுத்துதல் வந்து குறையவே, என்ன ஆனாலும் சரி அந்த அன்பை கொடுக்கறதுல வந்து அது ஸ்டாப்பே பண்ணாது. சரிங்களா? இது அதனால தான் இது வந்து ரொமான்டிக், இப்போ ரொமான்டிக் காதல் மாதிரி வந்து இது வந்து கிடையாது. இது வந்து ஆழமான ஆன்மீக இணைப்பு. சரி, அடுத்தது வந்து சுதந்திரம். இப்போ ரெண்டு பேருமே வந்து இப்போ தனித்தனி எந்த வழியில் போனாலும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுமதிக்கிற ஒரு இதுதான், ஒரு இது கொடுக்கும். சரிங்களா? அது வந்து எப்படின்னா உணர்வுகளுக்கு வந்து சுதந்திரம். இது வந்து அவங்களுடைய உணர்வுக்கு வந்து இவங்க வந்து சுதந்திரம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது இந்த ஜேர்னிக்கு வந்தாலே ஒரு சுதந்திர காற்றை வந்து, ஏன்னா உணர்வுக்கு வந்து சுதந்திரம் இருக்கும். நீ எந்த வழியில் போனாலும் சரி நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுனால அந்த இதுக்கு வந்து இருக்கும். அடுத்தது என்ன, டிவோஷன். இப்போ தெய்வீக திட்டத்தில் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேத்துமே கிட்டத்தட்ட வந்து சேமாக நம்பிக்கை இருக்கும். என்ன நடந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ஆன்மாவின் வளர்ச்சிக்காண்டதான் வந்து இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்நிலையில் வந்து அவங்க ஒப்புதல் வந்து வழங்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு பேத்துக்குமே இது இருக்கும். அடுத்தது ஆன்மீக ஒளி. இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையான அவங்க அந்த உண்மை தன்மையை வந்து அவங்க வந்து உணர்ந்துட்டு, இது வந்து எப்படின்னா தந்திரத்தினாலேயோ இல்லை பொய்யினாலேயோ பொய்யான ஆட்டத்தினாலேயோ இது வந்து நடப்பது வந்து கிடையாது. இப்போ அன்னைக்கு யாரோ கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா வசிய மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே இந்த ஜேர்னிக்கு வந்து ஒத்தே வராத இது. சரிங்களா? நீங்கள் உங்களோட ட்வின்னை வந்து வெளியில் என்ன காட்டியும் வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அதுமாதிரி வசிய மந்திரம் போட்டுனாலும் வந்து வசியடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, இதான் சொல்கிறேன்ல,
அந்த இது வந்து பியோர் ஆன்மீக ஒளி சரிங்களா. ஸோ வந்து தந்திரம் பண்ணியோ எப்படினாலும் அது ஃபெயில் தான் ஆகும் சரிங்களா. போய் ஆட்டம் போட்டோம் வந்து இதை இந்த இந்த ஜேர்னியில் வந்து இது பண்ண முடியாது சரிங்களா. அடுத்தது நம்பிக்கை. 2 பேருமே பார்க்காம இருந்தாலும் நெஞ்சுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கை கான்ஃபிடென்ட்டோட வந்து இருப்பாங்க. அதுமாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உணர்கிறேன் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க. ஏன்னா அவங்க உணர்வாங்க சரிங்களா. அடுத்தது வந்து சேவை. 2 பேருமே வந்து ஏதாவது ஒரு உலகத்துக்கு வந்து ஒரு சேவை செய்கிற ஒளி பரப்புறதுக்காண்டி வந்த ஆத்மாக்கள் தான். ஸோ இது வந்து அவங்களின் தனிப்பட்ட மதிப்பு அப்படிங்கிறது, மகிழ்ச்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க சேவை வழி கண்டிப்பாக வந்து 2 பேரும் வந்து செய்வாங்க. அடுத்தது ஏன் வந்து இது வந்து கோர் வேல்யூஸாக வந்து மதிப்பு பெறும், எப்போ வந்து மதிப்பு பெறும் இந்த கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி காமன் இது வந்து இவங்க வந்து எடுக்கணும். இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன்ல இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து காமன் பாயிண்ட்ஸு. இப்போ அவங்க அதை எடுக்காமல் அவங்க வந்து அதை மறைக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லலை, இல்லை அவங்க வந்து அவங்க யாருங்கிறத உண்மைத்தன்மையை வந்து உங்கள்கிட்ட காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வந்து ஈகோ டிசையர்ஸ் பேஸில் வந்து அது வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா குழப்பமாயிரும். ஸோ செப்பரேஷன்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ஈகோ பேஸில் வந்து செப்பரேஷன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த உள்தன்மையில் இந்த கோர் வேல்யூஸ் வந்து இணையணும். அது வந்து அந்த வெளிப்படை அவங்களுக்குள்ள அந்த வெளிப்படைத்தன்மை வந்து இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த கோர் வேல்யூஸை வந்து அவங்க வந்து செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு வந்து செப்பரேஷன்ஸ்க்கு போயிடுவாங்க. அவங்க வந்து யூனியன் ஏற்படாது. எப்போ வந்து அந்த மதிப்பை வந்து உணருது, அதாவது கோர் வேல்யூஸ்னால் உங்களுக்குள்ள ஆன்மாவின் மதிப்பு, அந்த மதிப்பை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ அப்போ தான் வந்து திருப்பி வந்து யூனியன் வந்து நடக்கும் சரிங்களா. இதை வந்து எப்படி வந்து உணரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது இப்போ என்னோட இது சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபெமினைனோ மேஸ்குலினோ இப்போ 2 பேருமே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபெமினைன் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ தியானத்தில் இருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கான இப்போ உங்களுக்கான இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கான என்ன நேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக வெளியில் உள்ளதை எழுதுங்க. அது வந்து கோர் வேல்யூஸாக மேட்ச் ஆகணுங்கிறது கிடையாது. அது எல்லாமே உங்களோட ஆசைகள் சரிங்களா. அது கோர் வேல்யூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் தியானத்தில் இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஆத்மா லெவலில் நீங்கள் மூழ்கி போய் நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த குவாலிட்டிஸ் வந்து நீங்கள் எழுதிட்டு திருப்பி என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள உள்ள ஆண்மைத்தன்மையினுடைய குவாலிட்டி கோர் வேல்யூஸை வந்து எழுதணும் சரிங்களா. முதல்ல உங்களுக்குள்ளே தான் நீங்கள் வந்து தேடணும். இந்த கோர் வேல்யூஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து இணையும் போது ஒரு ஆன்மீக ஆல்கமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு ஆன்மாவின் ஆண் சக்தியை வந்து தெய்வீக ஒளி, அதாவது இந்த கோர் வேல்யூஸ்னுடைய மேட்சிங்கை வந்து நீங்கள் வெளியே காணும் போது தான் அந்த நீங்கள் வந்து இதெல்லாம் மேட்ச் ஆகி கரெக்டாக வரும்போது தான் அவுட்டரில் வந்து அது வந்து அப்படியே வந்து பிரதிபலிக்கும். அந்த ஒளி தான் வந்து என்னன்னா வெளியே வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து தோன்றும் சரிங்களா. இப்போ நார்மலாக வந்து எனக்கு அது பிடிக்கும், இவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி இருக்கணும், எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், இவங்க ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸோடைய ஆசைகள் சரிங்களா. ஆசைக்கும் கோர் வேல்யூஸுக்கும் நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்குது. ஆசைகளை வேணால் நீங்கள் தனியாக வந்து எழுதிக்கலாம். கோர் வேல்யூஸுங்கிறது ஆன்மாவின் உள்தன்மை உடையதான் வந்து கோர் வேல்யூஸாக வந்து ரெட்டைச்சுடர் பயணத்தில் வந்து பார்க்கணும். இதில் முக்கியமான கோர் வேல்யூஸ் தான் நான் வந்து சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்னேன்ல, அதாவது அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கட்டும், அப்புறம் நம்பிக்கை, சேவை, இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு காமனான கோர் வேல்யூஸ் சரிங்களா. ஸோ இந்த காமனான கோர் வேல்யூஸோட மனிதர்களை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மேஸ்குலின் எப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த காமனையும் தாண்டி உங்களுக்குள்ள உள்ள ஒரு மேஸ்குலின்ஸோட ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஆத்மா லெவலில் நீங்கள் தியானம் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதணும் சரிங்களா. எடுத்து எழுத என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உள்ளே வச்சிருக்கிற ஒளியை எடுக்கிறீங்க, அதோட இதுதான் வந்து வெளியே அதுக்கப்புறம் பிரதிபலிக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ஒரு பெண்மைனா பேசிக்கலாக எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அன்பு, காதல், நல்லா இருப்பாங்க, கருணையாக இருப்பாங்க, பெண்மை தன்மை நிறையா இருக்கும், அதாவது தாய்மை குணம் நிறையா இருக்கும், இப்படி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பெண்மை கூட நேச்சர். ஆண்மை அப்படின்னு சொல்லும் போது வீரம், திறமை, எதையுமே வந்து அவங்க வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க, இப்படிலாம் வந்து ஒரு பெண்மைக்கான ஒரு இது வந்து இருக்கும்.
இது வந்து பொதுவான ஒரு வேல்யூஸ் எல்லாத்துக்குமே அது வந்து இருக்கிறது. இப்போ நீங்கள் வெளியில் உள்ள கோர் வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆவாங்க, எல்லாருமே வந்து மேட்ச் ஆவாங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிடுவாங்க, மனம் கூட மேட்ச் ஆகும். ஆனால் ஆத்ம லெவலில் ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்குமே பெண்மையினுடைய நேச்சர்ஸ் வந்து நம்ம எழுதிடுவோம். பெண்மை இப்படி தான் இருக்கணும், அதாவது அன்பாக இருப்போம்னா, இப்போ நான் கருணையாக இருக்கிறேன், ஸோ எனக்கான இதுவும் வந்து கருணையாக தான் இருப்பாங்க. அன்பாக இருக்கிறேன், நான் வந்து விட்டு கொடுக்குறேன், ஸோ வந்து அங்கேயும் விட்டு கொடுக்குறேன், ஸோ அப்படிங்கிற சோன் வந்து நார்மல் ஒரு பெண்மை குணம். இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற பெண்மை குணம். இப்போ அதையும் தாண்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு வந்து உண்டு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து உங்களுடைய தெய்வீகத்தன்மையோட மேட்ச் ஆகிற ஒரு கேரக்டர். ஏன்னா நம்ம உள்ள தேடுறது வந்து டிவைனோட ஆன்மாவோட இதை தேடிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அந்த கோர் வேல்யூவை தேடுறோம். அப்போ பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாராகி அம்மா வந்து ப்ரொடெக்டர் தான், ரொம்ப அபரிவிதமாக பாதுகாக்கிற சக்தி அந்த அம்மா. ஸோ எனக்கு அதனால வந்து எனக்கும் அந்த நேச்சர் வந்து நிறைய இருக்கும். அதாவது இப்போ யாராவது வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் மந்திர சக்தி படிச்சிருக்கேன் அப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் எதையுமே பார்க்காம அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து தயங்கவே மாட்டேன், சரிங்களா? ஏன்னா அது என்னுடைய நேச்சர். இது வந்து எல்லா பெண்மைக்கும் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ இது என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கோர் வேல்யூவாக நான் வந்து நினைக்கிறேன். அதுமே என்னோட இன்னொரு முக்கியமான கோர் வேல்யூவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மனுநீதி சோழன் மதி தீர்ப்புகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இது எனக்கான ஒரு கோர் வேல்யூ. இதில் தான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சொந்தம் பந்தம், ஏழை பணக்காரன், இவன் சொந்தக்காரன், இவன் எனக்கு என் பிள்ளை அப்படிங்கிற கான்செப்டையும் தாண்டி அந்த ஒரு இதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார், ஒரு ஷார்ட்டைம் ஒரு யூடியூபர் வந்து நீதி வழங்கும் போது சொந்தம் பந்தம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. அந்த மாதிரி வந்து மனுநீதி சோழன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நேச்சர் வந்து எனக்குள்ள உள்ள ஒரு கோர் வேல்யூ, சரிங்களா? நீதி கிடைக்கணும். இதுதான் பேசிக்கலா என்ன அப்படின்னா வாராகி கிட்ட உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து தண்டனாதான் தீர்ப்பு கொடுக்குறவ. ஸோ நம்ம வந்து டிவைன் நோக்கிற பாதை வந்து போகிறோம். உள்ள தேடுறது வந்து ஒளியை தேடுறோம், ஆத்மாக்குள்ள ஒரு ஒளியை தேடிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம டிவைன் மேஸ்குலின் வந்து சிவனா பாதிச்சு உள்ள ஆத்மாக்குடைய ஒரு இதை தேடுறோம், அடி ஆழத்தில் போய் தேடுறோம். அப்போ என்னுடைய சிவனோட நேச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிவனுக்கான தத்துவத்தையும் பேஸ் பண்ணி இருக்கணும்ல. 5 இப்போ 2 பேருமே இதில் வந்து மேட்சாக வருவோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகியும் 5ங்கிறதுல ரொம்ப ரொம்ப வருவா, சிவனும் பஞ்சாட்சர மந்திரம், சரிங்களா? 5ங்கிற தத்துவத்துக்கு வந்து பயங்கரமாக வருவாப்புல. ஸோ இதை நோக்கி நான் இப்போ எனக்கு வந்து 5, 8 வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நம்பர்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 5 அப்படிங்கிறதான் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் இதை நோக்கி தான் நான் வந்து போகவே ஆரம்பித்தேன். ஸோ எனக்கான இப்போ பஞ்சமி 5 அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்னோட உள்ளுக்குள்ள உள்ள டிவைன் மேஸ்குலின் சிவன் அந்த 5 தத்துவம், அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம போகும்போது தான் வந்து அந்த கோர் வேல்யூஸ் வந்து எனக்கான உள்ளே இருந்து நான் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது, சரிங்களா? என்னோட ஆத்மால இருந்து அடித்தளத்திலிருந்து நான் வந்து எடுக்க முடியும். இது வந்து இந்த சோலோட ரெசனன்ஸ் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஏதாவது ஒரு உருவமாக அதாவது உள்தன்மை நீங்கள் இணைஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து அது வந்து ஆண்மையா வந்து வெளிப்படும், சரிங்களா? அவங்க தான் வந்து உங்களுடைய டிவைன் மேஸ்குலினா இருப்பாங்க. நான் சொல்றது டிவைனுக்கான நேச்சர்ஸ் தான். நார்மல் மேஸ்குலின் நேச்சர்ஸ் வந்து மேஸ்குலின் பற்றியோ இல்லை ஃபெமினின் பற்றியோ வந்து எல்லாமே எழுதலாம், கோர் வேல்யூஸ் எழுதலாம். பட் டிவைனுக்கான ரெட்டைச்சுடருக்கான ஒரு கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னால் அது டிவைன் நேச்சர்ஸ் கூடிய உங்களுடைய ஆத்மாக்குள்ளே இருக்கிற ரெசனன்ஸ் பேஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து இந்த கோர் வேல்யூஸ். இந்த கோர் வேல்யூஸ் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இருவருக்கும் நிச்சயமாக ஒன்போல தான் இருக்கும். ஒன்போல அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாகவே இருக்கிற ஒரு நேச்சர்ஸாக இருக்கும்.
என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து எவ்வளோத்துக்கு இறங்கினாலும் ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இறங்கி வந்து செய்வேன். அந்த நேச்சர்ஸ் இதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு ஒரு டிவைன்கான ஒரு நேச்சர்ஸாக வந்து நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நார்மலாக நான் வந்து ஃபெமினனாக இருந்தால் என் பிள்ளை, என்னோட குடும்பம், என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து நான் தீர்ப்பு வழங்குவேன். ஐயோ என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு நடந்த அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன். ஆனால் டிவைன் நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இறை வந்து என்னைக்குங்க எல்லா சோலும் இறைக்கு வந்து ஒன்று தான். சரிங்களா? நீயும் அவர் பிள்ளை தான், எல்லாருமே அவங்கவுங்க அவளுக்கு வந்து இந்த பிரபஞ்சமே எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த நேச்சர்ஸ் மாதிரி நீதி அதுதான் வந்து இந்த வாராகி கிட்ட எனக்கு வந்து அவள் போர் புரிகிறது, தர்மத்துக்காண்டி நிற்கிறது, இந்த மாதிரி தண்டநாதாவாக இருக்கிறது. எனக்கு இந்த பேரெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பஞ்சமி, தண்டநாதா, ஆக்ஞா சக்ரேஸ்வரி, இதெல்லாம் அந்த பேரை கேட்டாலே வந்து அப்படியே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதை நான் அந்த பேரை கேட்டே வந்து நான் வந்து பூரிப்படைவேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு டிவைனோட குவாலிட்டிஸ். அது நான் ரொம்ப பிரமிப்படைகிற ஒரு குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸ் எனக்குள்ள வந்து இருக்கிற ஒரு குவாலிட்டியாக கூட இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து என்னோட சோல் ரெசனன்ஸாக வந்து வெளியே வந்து பண்ணும். யாருனாலும் சரி, அவன் எனக்கு எவ்வளோ காலம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, தப்புனா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் நான். அதனால தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். அதாவது ரா உண்மைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை யாராலையும் வந்து தாங்கிக்கவே முடியாது. நம்மளே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது இந்த 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 மாதிரி இது வந்து எப்படின்னா அந்த லவ் அப்படிங்கிறதே வந்து ராவாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ராவாக இருக்கும். ஸோ அதால் தாங்குகிற சக்தி வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இது வந்து அதுமாதிரி வைராக்கியம் எனக்கு வந்து ஜாஸ்தி உண்டு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எங்கேனாலும் சரி உள்ளே போய் அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் பார்க்காம வெளியே வர மாட்டேன் நான். ஏதாவது ஒரு பணி கொடுத்துட்டாங்கன்னா போதும், நிப்பாட்டினாலும் நிப்பாட்டினா என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து வெளியே வருவேன். அதுமாதிரி அந்த வைராக்கிய குணம் வந்து நிறைய உண்டு எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய ஒரு கோர் வேல்யூஸ். அதாவது முக்கியமான நான் கோர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது என்னென்னா ப்ரொடெக்டர், அதர்மத்துக்காண்டி ஃபைட்டராக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரிசமமான நீதி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். இதெல்லாம் வந்து எனக்கான ஒரு டிவைனோட ஆத்மாவுடைய அடிமட்டத்திலுடைய ஒரு ஒரு பேசிக் இது. இப்போ எனக்குள்ளே தேடி நான் எழுதுனது சரிங்களா? எனக்குள்ளே தேடி நான் எழுதுன என்னோட மேஸ்குலின் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இதே ஒரு ப்ரொடெக்டர் குணமும் எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். அதுமே தீர்ப்பு இதெல்லாம் வந்து ஆண்மைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஆனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இப்போ நான் சிறு வயசுலேருந்து எனக்கு நான் ஆணாக இருந்தால் இதை செஞ்சுருப்பேன், நான் பெண்ணாக போயிட்டேன், நான் ஆணாக இருந்தால் இதை செஞ்சுருப்பேன், நான் பெண்ணாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் நான் கவலைப்பட்டிருக்கேன் சின்னதில். நான் மட்டும் ஆணாக பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கான ஒரு இதை வந்து நான் வந்து வகுத்து வச்சு அது வந்து சிறுசுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உண்டு. சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எனக்கான இப்போ என்ன நேச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னா என்னை எதெல்லாம் திமிரு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் என் ஆண்மைக்கான திமிருன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன். பெண்மைக்கான திமிருன்னு நினைக்க மாட்டேன் நான். ஆண்மைக்கான திமிரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்துக்கு வந்து அவ்வளோவா ரொம்ப லெவல் வந்து நான் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன். இந்த பணம் பதவிக்காண்டி போய் சாவரவங்களை பார்த்தாலே எனக்கு வந்து சிரிப்பு வரும். என்னடா இது இப்படி அலையிறான்கள். அவங்க வந்து அவங்க பெருசாக நினைப்பாங்க, நான் அவங்களெல்லாம் வந்து ரொம்ப சிறுசாக நினைப்பேன். எதுக்கு எப்பா ஒரு பணத்துக்காண்டி எப்படிடா என்னடா என்ன நடத்துறீங்க நீங்கள், பதவிக்காண்டி இப்படியா இவ்வளோ கேவலமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்கள பார்க்க ஒரு புழு மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நான் பேசிக்கலாக அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேன். அதுமாதிரி என்னை வந்து பணத்தை காட்டியோ பதவியை காண்டியோ எதுவோ என்னை வந்து விலைக்கே வாங்க முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கான ஆணுக்கான திமிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் அதர்மம் யார் செய்யலாம்னு தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பெண்ணாக இருந்தால் இப்போ நான் தட்டி கேட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பல நாள் சிறு வயசுலேருந்தே நான் வந்து நினச்சிருக்கேன் நான். அப்புறம் ஏழை பணக்காரன் வந்து பார்க்கவே கூடாது, எல்லோரும் சரிசமமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நான். அப்புறம் கான்ஷியஸ் தன்மையோடு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது. நிறைய பெரிய அதான் சொல்கிறேன், பெரிய சிந்தனைகள். இது ஃபுல்லுமே நான் வந்து மூடி வச்சிருக்கிற, அதாவது எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான ஒரு இது. இந்த ஜேர்னிக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு ஏன் வந்து அவுட்டரில் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இதை ஒன்றா கடக்கும் போது நம்ம தேடுதல் வந்து ஒரு காலகட்டம் வரும்போது எப்படி அப்படின்னா, இதெல்லாம் நம்ம புதைச்சி வச்சிருக்கிறோமே, இதே மாதிரி எங்கேயாவது இருக்கிறான்னா எந்த மாதிரி நேச்சராக அவங்க இருப்பாங்க. இது வந்து ஒரு வகை ஆர்வமாகவே எனக்கு வந்து வந்துச்சு. அதை தேடி நான் ஃபஸ்ட்டு தேடி கிடைப்பதில்லை என்று அதாவது சிந்தனை கேட்டாத சிவரூபத்தை காண அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சிவனை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்து நம்ம வந்து நினச்சி வச்சுருக்கோம், அவ்வளோ ஒரு இதாக பண்ணியிருக்கோமே. அப்போ இந்த மாதிரியும் பீப்புள் வந்து உலகத்தில், அதாவது நம்மளோட அப்படியே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களே, வெளியும் அப்படியே வருமே, உள் ஒளி தான் வந்து வெளியே வரும். நீங்கள் வந்து கரெக்டான கோர் வேல்யூஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதுதானே வரும் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக நான் வந்து எடுத்த ஒரு செயல். அப்புறம் நான் ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு என்னோட இதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் நேராயிட்டு. அதாவது ஒரு பெரிய ஒரு 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 கான்செப்ட் வச்சு, அதாவது என்னோட ஆண் தன்மைக்கான கான்செப்ட், அதை வந்து எப்படி அப்படியே இருக்கணுமா. இப்போ நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து எப்படின்னா, குடி வந்து அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா, நான் சிறு வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து ஒரு அடிக்ட் ஆனதுனால எனக்கு வந்து இந்த குடியவே இந்த உலகத்தை விட்டே ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துச்சு. எனக்கு பவர் இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து நான் வந்து ஆணாக இருந்தா, எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தால், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து, அதாவது இதில் என்ன பேசிக் பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸும் இப்போ நாங்கன்னா மிடில் கிளாஸ் தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இருக்குது, பட் அது கஷ்டப்பட்டோம் எல்லாம் பண்ணோம், இருந்தாலும் நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் அடித்தள மக்கள் அவ்வளோ பேர் வந்து நாசமாக போகிறதுக்கு காரணம், அதாவது 100 ரூபா வளைச்சாலும் 100 ரூபாய் கொண்டு போய் குடிக்கடையில் போய் கொடுத்துருவாங்க. அதாவது கீழ்த்தட்டு மக்கள் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து இந்த குடிக்கடை தான் சொல்லிட்டு நான் வந்து நினைப்பேன். ஏன்னா அவங்க பாருங்களேன், அவங்களுக்கே கொஞ்சோண்டு வரும். இதில் வந்து ரொம்ப இதுலேயும் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆணை விட பெண் வந்து ரொம்ப இதுக்காண்டி இதனால கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் கட்டிடுவாங்க, அவங்க லைஃபே வந்து இப்போ மேல் தட்டுக்கு அவங்க உயரலை. அதாவது காலகாலமாக அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஏழை மக்கள் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர், ரொம்ப ஏழை மக்கள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரக் அடிக்டாக தான் இருப்பாங்க, ஆண். ஸோ ஃபுல் காசும் வந்து அங்கே தான் போகுது. அப்போ இவங்க வளரவே இல்லைன்னா மெயின் காரணம் வந்து அதுதான். ஸோ நான் இது வந்து ரொம்ப எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிறு வயசுலேருந்து எனக்கு ரொம்ப நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ரோஷமாக ஒரு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடி அப்படிங்கிறதான் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ கமல் படத்தில் கூட ஒரு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் வந்து நடக்க முடியுமா, நம்ம பூமி இப்படிலாம் ஆகுமா அப்படின்னா நான் வந்து ரொம்ப நான் பண்ணின காலங்கள் வந்து உண்டு. ஸோ இப்போ அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன், இது வந்து என்னுடைய ஆத்மாவினுடைய ஒரு ரெசனன்ஸாக இருந்துச்சு. அப்படி என்னுடைய இது வந்து என்னோட கோர் வேல்யூ, அதிமுக்கியமான கோர் வேல்யூ, பெரிய கோர் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோர் வேல்யூ அப்படியே என்னுடைய டிவைன் மேஸ்குலினுக்கு இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இதோட சாராம்சம் அப்படியே இருக்கும். இந்த இதில் தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இப்போ நம்ம என்ன நினைப்போம், நான் இப்படியே இருந்தால் அப்படியே இருக்கணும், நான் இப்போ குடி ஒழிக்கணும், அதுவும் குடியே ஒழிக்கிறதுக்காண்டியே பாடுபடணும், அது கிடையாது. சாராம்சம் மட்டும் தான். அதான் நான் திருப்பி சொன்னேன், அந்த ரெசனன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இதை நீங்கள் வந்து பார்க்கணும். இதுக்கு இதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கிறேன், சரிங்களா. இது வந்து என்னோட சிறு வயசுல இருந்து ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இது வந்து சாதாரண லட்சியம் கிடையாது. இது வந்து ஒரு ஆத்மாவின் ஒரு சோலோட தர்மம்னே வந்து சொல்லலாம். இது வந்து தனிப்பட்ட வெறுப்பு, இப்போ என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னு மட்டும் கிடையாது. சமூகத்துக்கு வந்து ஒரு வெளிச்சம் வரணும், ஆரோக்கியம் வரணும், ஒழுக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக பணியாக வந்து இது இருக்கலாம், சரிங்களா. இதான் அது இருக்குது. ஸோ இது போன்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால இப்போ வந்து இதை வந்து ஒரு சிவசக்தியினுடைய பணியாக வந்து பார்க்கும் போது எப்படி நடக்கும், எப்படி வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னால், இப்போ வந்து அது வந்து ஒரு சேமா வந்து இருக்காது. இப்போ வந்து வெளி சூழ்நிலை, இப்போ பணம், உறவு எதுவுமே வந்து இந்த கோர் வேல்யூ வந்து மாற்றவே முடியாது, சரிங்களா. இப்போ என்னோட சூழ்நிலை, இப்போ வந்து நான் வந்து
ஃபர்ஸ்ட் தான் இப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்னா எனக்கு அந்த நான் அதை ஹாப்பி. அப்போ ஆனால் அந்த கோர் வேல்யூ இன்னுமே எனக்குள்ளே இருக்க தானே செய்யுது. ஸோ எனக்கோட சூழ்நிலை மாறினாலும் சரி, நான் வந்து பலவாறு நான் முன்னேறினாலும் சரி, நான் வந்து அந்த நான் வேற உறவுக்கு நான் மாறினாலும் சரி, எனக்கு நிறைய பணம் கிடைச்சி நான் பெரிய பணக்காரி ஆனாலும் சரி, ஆனால் என்னுடைய இந்த கோர் வேல்யூ வந்து மாறாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஆத்மாவினுடைய ஒரு இது இன்னுமே அப்படிதான் இருக்கு. நான் அது முடிஞ்சு அதுக்கப்புறமே நாங்கள் வந்து பயங்கரமா நான் வந்து வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த வித குறையும் இல்லாமல் நான் பெரிய லெவல் வந்துட்டேன்னாலும் இந்த கோர் வேல்யூ எனக்கு இன்னுமே எனக்கு வந்து போகாது. சரிங்களா, இன்னுமே எனக்கு இருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த சோலோடைய ரெசனன்ஸ். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ என் டிவைன் மாஸ்குலின் வந்து எப்படி இருப்பாங்க, இது வந்து மெயினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இதே நோக்கத்தோட இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா என்ன இருப்பாங்க அப்படின்னா, தெரியாத ஒரு துயரத்தை ஒழிக்க வேண்டும், ஏதோ ஒண்ணு. சரிங்களா, இதை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. தெரியாத ஒரு துயரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கிட்ட இருக்கும். மன அழிவை, இது வந்து மனம் தானே அழிச்சு நாசமா போகுது, அந்த அழிவை வந்து தடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அழிவு வழியில் செல்லும் ஆன்மா, இப்ப நான் சொல்றது வந்து ஆண்மைக்காண்டி நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா பெண்மை, நானா ஆண்மைக்காண்டி நான் பேசிட்டு இருக்கேன். அழிவு வழியில் செல்லும் ஆண்மையை காப்பாற்ற வேண்டும், இதே கான்செப்ட் அவங்க கிட்ட இருக்கும். அழிவு வழியில் செல்ற ஆண்மகனை அவங்க காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க. இதுவே உங்களுக்குள் விழித்திருக்கும் இதுதான் வந்து சிவசக்தி வடிவம். இதுதான் என்னோட ஒரிஜினல் கோர் வேல்யூஸ். இதே மாதிரி பல கோர் வேல்யூஸ் வந்து இருக்கு எனக்கு இருக்கு. சரிங்களா, ஸோ இதோட சிவசக்தியோடைய ஒரிஜினல் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். ஸோ இந்த விழித்திருக்கும் சிவசக்தி வடிவம் தான் என்னன்னா, இந்த உலகத்தையே சுத்தம் பண்றதுக்குள்ள ஒரு ருத்ரன் ரூபத்தில் வரக்கூடிய என்னுடைய டிவைன் மாஸ்குலினா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். புரியுதா? இப்போ ஆனா இப்ப அவரு வாராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு பாதை வந்து வேற மாதிரி இருக்கலாம், அவரு வேற அறிவோட இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஆனா ஒரு சமூகத்தை வந்து மாற்றணுங்கிறது ஒண்ணு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அதாவது விழிப்பு வழியில் தான் இயங்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். ஆண்மகனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சாராம்சம் அந்த குடியே தான் ஒழிக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த சாராம்சத்தை இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து என்னோட டிவைன் மாஸ்குலின்ட்ட இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் அவங்களுக்கும் எனக்கும் வந்து மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு சமூகத்தை வந்து தூய்மையான சமுதாயமா மாத்துறதும் சமூக புனிதத்தை காக்கும் ஒரு தெய்வீக பணியாக வந்து நம்மளுடைய மனம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால், அதே அதிர்வு அவங்க கிட்ட அதே ரெசனன்ஸ் இருந்த மாஸ்குலின் என்ன நோக்கி வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஏன் வந்து கோர் வேல்யூஸ் மேட்ச் ஆகணும்னு நான் சொல்றேன்ல, இந்த ரெசனன்ஸ் எனக்கு இருக்கும் போது இதே ரெசனன்ஸ் அதிர்வை வந்து என்னுடைய டிவைன் மாஸ்குலின் எடுத்துக்கிட்டு வாராங்க அப்படின்னு சொன்னா, எடுத்திருக்காங்க, அவங்க உள்நோக்கி அவங்க வந்து இதை பார்க்கும்போது அவங்க வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, நம்மளை நோக்கி வந்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா யூனியன் வந்து டிவைன் ஆல்கமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வெறும் காதல் வந்து கிடையாது, இது வந்து தெய்வீக சக்தியோட இணைவு. ஸோ வேறு வேறு கோர் வேல்யூடன் வந்தாலும் ஆனா என்னது ஒரே நோக்கத்துக்காண்டி வந்தது, அதாவது ஏதாவது ஒன்று இதுக்காண்டி வந்த ஒரு நோக்கம். சரிங்களா, அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து கருணை காப்பாற்றணும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செயலா பண்றது, நியாயத்தை பார்க்கறது, பாதுகாப்பு கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் சிவனும் சக்தியும் வந்து இணையும் போதுதான் இது வந்து வெறுமன ஒரு தாம்பத்திய உறவு இல்லாமல் தர்ம செயலில் உயிரின் ஒரு வெள்ளமாக இது வந்து செயல்படும். சரிங்களா, ஸோ இப்போ பல பெரிய கோர் வேல்யூஸ் வந்து இப்படிலாம் இருக்கு அப்படின்னா, அதாவது சமூகத்தை வந்து சுத்தப்படுத்தணும், பெண்களை வந்து பாதுகாக்கணும், மனநலம் வந்து விழிக்கணும், தெய்வீக அன்பு வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 சக்தியா இப்போ ரெண்டு இணையும் போது ஒரு கூட்டில் ஒரே சக்தியா வந்து இது வந்து இணையும். சரிங்களா, கூட்டு உயிர் சக்தி வந்து இது வந்து உருவாகிரும். ஸோ இந்த ஆற்றல் வந்து எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னா, இப்போ தெய்வீக வழியில வந்து நீங்க வந்து பார்த்து இதை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரேட் காஸ்மிக் பவரை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்போ உங்களுடைய உடல், மனம், ஆன்மா
முழுவதும் வந்து தெய்வீக ஒளியா வந்து இது வந்து மாறிடும் உங்களுக்கு. இப்போ அதனால தான் அந்த ஒரே நோக்கத்தில், அதாவது ஒரே நோக்கம் மீன்ஸ் ஒரே கோர் வேல்யூஸ் இணைந்த ஆத்மாக்கள் தெய்வீகத்தின் கருவியாக மாறிடுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பெரிய கோர் வேல்யூஸ் மேட்ச் ஆகுற ஒரு ஒரு இது வந்து 2 பேரும் வந்து யூனியன் ஆகி இணையும் போது அவங்க வந்து ஒரே நோக்கத்துக்கான இணைந்த ஒரு ஆத்மாவா இருப்பாங்க. அந்த ஆத்மா வந்து தெய்வீக கருவியா அவங்க வந்து மாறிடுவாங்க. அப்போ நம்ம தெய்வம் தான் நம்மளை வந்து டைரக்டா என்ன பண்ணணும்னா ஆட்டுவிக்கும். அது நம்ம வந்து ஒரு கருவி மாதிரி தெய்வத்துக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஆனா தனித்தனியா வந்து 2 பேருமே ஒரு தீப்பொறி, அதாவது அதான் ஃப்ளேம்ஸ் சொல்றாங்க. ட்வின் ஃப்ளேம்ஸ்னா என்னது? தீப்பொறி தான். சரிங்களா? தீ தான். ஸோ இந்த 2 பேருமே தனித்தனியா இருந்து இதா இருக்கும் போது 2 பேருமே இணையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ளேம் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதன் வழியா வந்து தெய்வீக சக்தி வந்து இந்த புவிக்கு வந்து போகும். ஸோ நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும். அதாவது சமூக மாற்றம், ஆன்மீக மாற்றம், அண்ட ரீதியாக மாற்றம் எல்லாமே வந்து இது வந்து நடக்க தொடங்கும். ஸோ இப்போ என் கோர் வேல்யூஸ் வந்து என்னோட பெரிய நோக்கத்துக்காண்டி தான் நான் வந்து இணைஞ்சிருக்கு, என்னோட டிவைன் மிஷன் ஃப்ரீக்வன்சி வந்து இயங்குது என்பதற்கு 2 பேரோட இது இணையும் போது 2ம் வந்து ரெட்டிப்பாகி இது வந்து ஒரு டிவைனோட ஒரு மிகப்பெரிய ஒரு தீ இதாக வந்து இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுக்கு வந்து இருக்கு. இந்த மாதிரி கோர் வேல்யூஸ் தான் இரட்டை சுடரோடைய மிகப்பெரிய கோர் வேல்யூவா இருக்கும். நிச்சயமாக உண்மையான இரட்டை சுடராக இருந்தால் இதுதான் இருக்கும். இவங்க சும்மா வந்து ரொமான்டிக்காக வந்திருக்கிற ஒரு பர்சன் எங்கிடையவே கிடையாது. ட்வின் ஃப்ளேமில் இருக்கிற அத்தனை பேரும் கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இறை உங்களை ட்ரெயின் அப் பண்ணுது, இறை உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குது, தெரியாத விஷயத்தெல்லாம் கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த மாதிரி உங்களுக்குள்ள தேடி நீங்கள் தேட 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 உங்களுடைய ஆத்மாவின், நீங்கள் சிறு வயசுலேருந்து நீங்கள் யோசித்து பார்த்தா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய மேஸ்குலின் நேச்சர்ஸ் எப்படி இருக்குது. அதுமாதிரி மேஸ்குலினாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபெமினைனுக்கான ஒரு நேச்சர்ஸ் என்ன இருக்கும், உங்களுக்கான ஒரு பெரிய இது என்ன இருக்கும் அப்படின்னு. அப்போ இது இப்போ மேஸ்குலினாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மேஸ்குலின் நேச்சர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மேஸ்குலினுக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ அவங்க பெண்மையை வந்து எப்படி வந்து இந்த பாதையை நோக்கி அவங்கள வந்து தூண்டி விடுவாங்க. சரிங்களா? இதை செயல்படுத்துறதுக்கு அவங்க வந்து ஊக்கப்படுத்துவாங்க. இவங்களை ஊக்கப்படுத்தும் போது இணையும் போது தான் அந்த பவர் வந்து ரொம்ப லெவல் வந்து பவர்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒன்று பண்ணிக்கிற ஒரு ஆற்றலாக வந்து இது வந்து செயல்படும். சரிங்களா? ஸோ எவ்வளோதான் கோர் வேல்யூஸ் எழுதியிருந்தாலும் அதெல்லாமே உடல் மனம் இதை சார்ந்து தான் இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் போனோன்னா தான் இந்த பேசிக் நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் அந்த பேசிக் கோர் வேல்யூஸ் வந்து மேட்ச் ஆகும். அதையும் தாண்டி நீங்கள் வந்து உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாதான் நீங்கள் வந்து உள்தன்மையில் ஆராய்ச்சி பண்ண தான் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லணும்னா, காந்தாரா படம் ஃபஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? செகண்ட் வந்தது தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அப்படிதான் எடுத்திருக்கிறாங்க. இதுதான் சாப்டர் 1. சரிங்களா? அதனால 2வது வந்தது வந்து 1வது கிடையாது. சாரி, 1வது வந்தது வந்து 2வது கிடையாது. 2வது வந்தது தான் 1வது. இதுதான் வந்து உள்நோக்கிய பயணம் போக போக உங்களுக்கு பல உண்மைகள் வந்து வெளியே வரும். அதை நீங்கள் வந்து உங்களுடைய சோல் கூட நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தேடுங்க. சும்மா மிஷின் ஒர்க்குன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ப்ராசஸ். தேங்க்யூ.